வணக்கம். பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மரபணு மாற்றமடைந்த கோவிட் திரிபுகள் கொண்டதாக சந்தேகிக்கப்படும் 14 மாதிரிகள் கொழும்பில் அடையாளம். மன்னாரில் நாளை முதல் 30 வயதிற்கு மேற்பட்டோருக்கு பைசர் தடுப்பூசி. போராட்டங்களை ஒடுக்குவது எனது அணுகுமுறை இல்லை என்கிறார் ஜனாதிபதி. இலங்கையில் மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் திட்டம் ஆரம்பம். இலங்கை பெண்களை வலுவூட்ட அமெரிக்கா நிதியுதவி. நீட் தேர்வு வேண்டாம் என்பதில் தமிழ்நாடு அரசு உறுதி. அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவிப்பு. மேகதாது அணைக்கு இன்றே பூமி பூஜை நடத்த வேண்டும் என்கிறது கர்நாடகா காங்கிரஸ். இனி விரிவான செய்திகள். கொழும்பு மாநகர சபை அதிகார பிரிவிற்கு உட்பட்ட பிரதேசங்களில் பெற்றுக்கொண்ட 25 எழுமாறான மாதிரிகளில் மரபணு மாற்றமடைந்த கோவிட் திரிபுகள் காணப்படுவதாக சந்தேகிக்கப்படும் 14 மாதிரிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 1328 பேர் குணமடைந்திருப்பதாக தெரிய வருகிறது. இந்த தகவலை சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,47,569 அதிகரித்துள்ளது. மன்னார் மாவட்டத்திற்காக வழங்கப்பட்டுள்ள மேலும் 22,230 பைசர் தடுப்பூசிகள் நாளைய தினம் முதல் 30 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் டி வினோதன் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே இதனை தெரிவித்துள்ளார். இதற்கமைய மன்னார் மாவட்டத்தை நிரந்தர வதிவிடமாக கொண்டவர்களுக்கு குறித்த தடுப்பூசிகளை வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மாவட்டத்தில் இதுவரையில் 19,500 பேருக்கு பைசர் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக வைத்தியர் டி வினோதன் இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு மேலும் ஒரு தொகை சைனோபார்ம் தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அதன்படி 10 லட்சம் சைனோபார்ம் தடுப்பூசிகளுடன் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று இன்று காலை நாட்டை வந்தடைந்தது. இதேவேளை நேற்றைய தினம் 20 லட்சம் சைனோபார்ம் தடுப்பூசிகள் இலங்கைக்கு கிடைக்கப்பெற்றன. இவற்றில் 5 லட்சம் தடுப்பூசிகளை கம்பஹா மாவட்டத்திற்கும் 3 லட்சம் தடுப்பூசிகளை களுத்துறை மாவட்டத்திற்கும் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் நுவரெலியா, பதுளை, மாத்தளை, அனுராதபுரம், காலி, மாத்தரை, ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு தலா 1 லட்சம் சைனோபார்ம் தடுப்பூசிகள் விகிதம் வழங்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசும தெரிவித்துள்ளார். போராட்டங்களை ஒடுக்குவது தமது அணுகுமுறை கிடையாது என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். வீதியில் இறங்கி போராட்டங்களை செய்பவர்களை கைது செய்வதானது அவர்களை ஒடுக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிங்கள நாளிதழ் ஒன்றிற்கு அளித்த நேர்காணலில் வைத்து அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த தீர்மானம் மிக்க தருணத்தில் மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனை வழிகாட்டல்களுக்கு அமைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. திருமண, மரண சடங்கு போன்ற மிகவும் இன்றியமையாத மனிதாபிமானமான தேவைகளின் போது கூட மக்கள் ஒன்று கூடுவது வரையறுக்கப்பட்டுள்ளது. வெசாக், ஈஸ்டர் போன்ற நிகழ்வுகளின் போது மக்கள் ஒன்று கூட அனுமதிக்கப்படவில்லை. இது அடக்குமுறை கிடையாது. போராட்டங்கள் நடத்துவது மக்களின் உரிமை என்பதில் தமக்கு எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. அதற்காக ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகாமையிலேயே ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்த ஒரே ஜனாதிபதி நானே. நல்லாட்சி அரசாங்க காலத்தில் மக்கள் போராட்டங்களை நடத்திய போது தாக்கப்பட்டனர். தற்போது அவ்வாறான ஒரு நிலைமை கிடையாது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் அளவில் அதிக எண்ணிக்கையானவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றப்படும். அவ்வாறு ஏற்றப்பட்டதன் பின்னர் நாடு முழுமையாக திறக்கப்படும். இந்த விடயம் தொடர்பில் தெளிவுடைய தொழிற்சங்கங்கள் போராட்டங்களை முன்னெடுத்து நாட்டை திறப்பதனை காலம் தாழ்த்த முயற்சிப்பதாக ஜனாதிபதி குற்றம் சுமத்தியுள்ளார்.
மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்கான மூலோபாய திட்டத்திற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. 60% காற்று மாசுபாடு வாகனங்களில் இருந்து வெளியாகும் புகைகளினால் ஏற்படுகிறது என கண்டறியப்பட்டுள்ளது. மொரட்டுவ பல்கலைக்கழகம் மற்றும் பிற நிறுவனங்கள் மேற்கொண்ட பல ஆராய்ச்சிகளில் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது பாவனையில் உள்ள வாகனங்களின் கணிசமானவை 10 ஆண்டுகளுக்கு மேலானவை. இதுபோன்ற பழைய வாகனங்கள் முறையாக பராமரிக்காத காரணத்தினால் விஷவாயு வெளியேற்றத்திற்கு வழிவகுக்கிறது என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் தரவின்படி 2020ஆம் ஆண்டு இறுதியில் பதிவு செய்யப்பட்ட மோட்டார் வாகனங்களின் எண்ணிக்கை 8 மில்லியனை கடந்துள்ளது. ஆகவே வளி மாசடைவதை தடுப்பதற்காக மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்கு சுற்றாடல் துறை அமைச்சு முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சிறு வர்த்தகங்களுக்கு உதவியளிப்பதற்கும் இலங்கை பெண்களை பொருளாதார ரீதியாக வலுவூட்டுவதற்கும் 150 மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஐக்கிய அமெரிக்கா வழங்கியுள்ளது. இலங்கைக்கான ஐக்கிய அமெரிக்க தூதரகத்தினால் நேற்று திங்கட்கிழமை வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவல் ஏற்படுத்திய பொருளாதார சவால்களை சமாளிப்பதற்கு இலங்கையில் உள்ள சிறு வர்த்தகங்கள் முயலும் இவ்வேளையில் அவற்றிற்காக அமெரிக்கா தொடர்ந்தும் உதவி அளித்து வருவதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கமைய ஐக்கிய அமெரிக்க சர்வதேச அபிவிருத்தி நிதி கூட்டு ஸ்தாபனமானது உள்ளூர் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகள் துறையை முன்னேற்றுவதற்கும் தனியார் துறை முதலீட்டை வலுப்படுத்துவதற்கும் பெண் தொழில் முனைவோருக்கும் உறுதியளிக்கும் வகையில் இலங்கையில் DSCC வங்கிக்கு 150 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை வழங்கியுள்ளது. இக்கடனில் ஒரு பகுதி இலங்கை பெண்களுக்கு சொந்தமான அல்லது அவர்களது தலைமையிலான சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளுக்கு வழங்கப்பட உள்ளன. இது குறித்து இலங்கை மாலைதீவிற்கான ஐக்கிய அமெரிக்க தூதுவர் அலைனா பி டெப்லிஸ் தெரிவிக்கையில், பொருளாதார ரீதியாக வலிமையடைந்த பெண்கள் தங்களை மேம்படுத்துவதோடு குடும்பங்கள், சமூகங்கள், நாடுகளையும் மாற்றுகிறார்கள். சமூகங்கள் முன்னேற்றமடைய வேண்டுமாயின் வளங்கள் மற்றும் வாய்ப்புகளுக்கான அணுகல்கள் பெண்களுக்கு இருத்தல் அவசியம் என குறிப்பிட்டுள்ளார். தொடர்பது வெளிநாட்டு செய்தி. தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வு வேண்டாம் என்பதில் தமிழக அரசு உறுதியாக உள்ளது என்று தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன் இல்லத்தில் அதிமுகவில் இருந்து விலகிய 50க்கும் மேற்பட்டவர்கள் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக உள்ளது என தெரிவித்தார். நீட் தேர்வு குறித்து முடிவு எடுக்கும் வரை மாணவர்கள் நீட் தேர்விற்கான கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். மேலும் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள ஒன்றிய அரசை நம்பியே இருக்கும் நிலை உள்ளது என்றும் நாளை மறுநாள் டெல்லி சென்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரை சந்திக்க உள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் இதன்போது தெரிவித்துள்ளார். மேகதாது அணைக்கு இன்றைய பூமி பூஜை நடத்த வேண்டும் என கர்நாடக மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் முன்னாள் நீர்ப்பாசனத்துறை அமைச்சருமான DK சிவகுமார் கூறியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் கர்நாடக அரசு அணை கட்ட முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இதனை தடுக்க வேண்டும் என தமிழக அரசு தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகிறது. முதலமைச்சர் MK ஸ்டாலின் டெல்லி சென்றபோது பிரதமர் மோடியிடமும் இதை வலியுறுத்தியுள்ளார். தமிழக அமைச்சர் துரைமுருகன் டெல்லி சென்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இந்நிலையில் பெங்களூரில் செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடக காங்கிரஸ் கட்சி தலைவர் DK சிவகுமார், 100 ஆண்டுகள் ஆனாலும் மேகதாது அணை கட்ட தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டேதான் இருக்கும். அந்த எதிர்ப்பை கருத்தில் கொள்ளாமல் இன்றைய மேகதாது அணைக்கு கர்நாடக மாநில அரசு பூமி பூஜை நடத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். மத்தியிலும் மாநிலத்திலும் பாஜக ஆட்சி நடைபெறும் நிலையில் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இன்றைய பூமி பூஜை தொடங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அரசியல் வேறுபாடுகளை மறந்து அரசுக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து ஓரணியில் திரள்வோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளது இப்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.